சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை அநீதி எங்கு நடக்கிறதோ, உரிமை எங்கு மீறப்படுகின்றதோ அங்கு தங்களுடைய கால்தடத்தை பதிப்பது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும். ஏனென்றால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய இமயமலையின் அடிவாரத்தில் காஷ்மீரில் இருந்து தமிழகத்தின் தெற்கோடியாம் கன்னியாகுமரி வரை தன்னுடைய கால்தடத்தை பதித்து விட்டது. இந்திய பெருவழியிலே முஸ்லிம்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அனைத்து விதமான கொடுமைகளையும் அறுத்தெறிய வேண்டும். அரசியல் தளத்திலே நடைபெறக்கூடிய அநியாயங்களை துடைத்தெறிய வேண்டும் என்று புறப்பட்டு இருப்பதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அந்த அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு 2010 வழங்கினாங்க. வழங்கியதற்கு நன்றி கூறுகிறோம். ஆனால் அந்த 2% எந்த தொழிலை ரங்கநாத் மிஸ்ரா கமிஷனா இருக்கட்டும், சச்சார் கமிஷனா இருக்கட்டும், 2006 நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள். என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மலைவாழ் மக்களை விட கீழ்நிலையிலே முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள். மலைவாழ் மக்கள்னா யாருங்க? அங்க எல்லாம் நிறைய பள்ளிக்கூடமா இருக்கு, நிறைய பள்ளிக்கூடமா இருக்கு. முஸ்லிம்கள் மலைப்பிரதேசத்தில் வாழல, இருக்கக்கூடிய நாடுகள்லையும் நகர்ப்பகுதிகளிலையும் கிராமப்புறங்கள் தான் வாழ்றாங்க. ஆனால் நகர்ப்புறங்களிலும் கிராமப்புறங்களிலும் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலை என்ன தெரியுமா அப்படின்னு காங்கிரஸ் அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் சொல்லும் பொழுது, மலைவாழ் மக்களை விட கீழ்நிலையிலே முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். படிக்கவே இல்லை, ஸ்கூலும் கிடையாது, எந்த விதமான கலாச்சார பண்பாடு என்று பார்க்கும் பொழுது மிகவும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மலைவாழ் மக்கள், காட்டுவாசின்னு சொல்லலாம். காட்டுவாசிகளை விட கீழ்நிலையில் இருக்கிறாங்க. 2006 கூறப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை. இதற்கு முன்னால் மண்டல் கமிஷன் அறிக்கை 1990 நடந்ததை சொல்றேன். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படாவிட்டால் 2ஆம் தர குடிமக்களாக போயிருவாங்க. நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்களும் ரங்கநாத் மிஸ்ரா அவர்களும் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இப்படிப்பட்ட மிக மோசமான நிலையிலே முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரம் போய்விடும். இந்த அளவிற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த ஆட்சியாளர்களால் அமைக்கப்பட்ட கமிஷன்கள் கூறப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கைகள், நீங்களோ நானோ போடப்பட்ட அறிக்கை, ஐயா முஸ்லிம்களுக்கு சாதகமா சொல்லிவிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அரசியல் கட்சிகளிலே ஆட்சியாளர்களிடம் ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. என்ன தெரியுமா? நமக்கு அவங்க கமிஷன் போட்டா என்ன இருங்க, அவ்வளவுதான், மறந்துட வேண்டியது அந்த வேலையை. நீங்க அவங்களுக்கு கமிஷன் கொடுத்து பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத வேலையெல்லாம் நடத்துவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கமிஷன் என்ற வார்த்தைக்கு அரசியல்வாதிகளிடம் இப்படிப்பட்ட அர்த்தங்கள் இருக்கின்றது. இங்கே ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகின்றேன். நேத்து பிறந்துச்சுங்க தெலுங்கானா என்ற ஒரு மாநிலம். நேத்து தான், அதாவது நேத்துனா போன வருஷம். அந்த தெலுங்கானா மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு தெரியுமா இடஒதுக்கீடு வழங்கி இருக்கின்றார்கள்? 12% இடஒதுக்கீட்டை தெலுங்கானா மாநிலத்தில் வழங்கி இருக்கின்றார்கள். நாங்க தனியா போயிட்டோம், ஒரு மாநிலம் ஆயிட்டோம் என்ற மாத்திரத்திலேயே முஸ்லிம் சமூகத்தை முன்னேற்ற வேண்டும், பல கமிஷன் இருக்கு, புதிய கமிஷன் போடணும் அவசியம் இல்லை என்ற அடிப்படையிலே முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்ந்தவராக உடனடியாக இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார். 1963 புதுச்சேரி மாநிலம் இந்தியாவில் சேர்ந்திருக்கு, 2010 தான் வழங்கியிருக்காங்க. அந்த 2010 வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 2% இடஒதுக்கீட்டையும் நமக்கு கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு, அந்த 2% இடஒதுக்கீடு எதுக்குள்ள எல்லாம் வரும் என்று பார்க்கும் பொழுது, இந்த கூட்டுறது குப்பை கூட்டுறவங்களுக்கும் வாட்ச்மேனா இருக்கிறதுக்கும் பியூனா இருக்கிறதுக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆனா எனக்கு கொடுத்தது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, முஸ்லிம் சமூகத்துக்கு வழங்கி இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு என்னவென்று பார்க்கும் பொழுது, உயர் பதவிகளை எல்லாம் வர முடியாது, வருவதற்கான சாத்தியக்குறை இல்லை. அதனால் வரைக்கும் சீக்கிரட்ல இருந்த அனைத்து பதவிகளையும் அப்கிரேட் பண்ணிட்டோம். யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்ற முஸ்லிம் சமூகம் விழிக்க வேண்டும். 60 ஆண்டுகளாக 68 ஆண்டுகளாக முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். தெலுங்கானாவில் கொடுத்துட்டாயா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் முதலாக முஸ்லிம்களுக்கு என்று தனி இடஒதுக்கீடை வழங்கிய மாநிலம் என்று பார்க்கும் பொழுது கேரள மாநிலம் 1956 முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டையும் அவர்களும் வழங்க துணிந்து விட்டார்கள்.
கர்நாடகத்தில் பார்க்கிறோம். முஸ்லிம்களின் இடஒதுக்கீடு 1995 வழங்கிவிட்டார்கள். 2010 வழங்கியிருக்கீங்க. 6% முஸ்லிம்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என்ன செய்யணும்? குறைந்தபட்சம் இவ்வளவு காலம் ஆயிருச்சு, பல காலமா ஒரு 50 வருஷமா இவங்களுக்கு எந்த வழியும் இல்ல, இப்பயாவது இடஒதுக்கீடு வழங்கி மேல தூக்கி விடுவோமே என்ற எண்ணம் வர வேண்டாமா? 2% கொடுத்துட்டு இருந்த பதவிகளை எல்லாத்தையும் மேல அப்கிரேட் பண்ணிட்டோங்கிற பேர்ல முஸ்லிம்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கே விழிக்க வேண்டும். ஜனநாயகத்துடைய தூண்னு சொல்லுவாங்க, ஒரு 3 அந்த 3 தூண்லையும் நாம இல்ல. முஸ்லிம்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லாத காரணத்தினால் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியல், ஐயா எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை, அரசியல் எங்களுக்கு ஒத்து வராது, அப்படியே போவோம், தொழுவோம், நேர வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம். எந்த சட்டத்தை எந்த ஆட்சியாளர்களும் கையேந்து கொண்டிருக்கின்றோமோ, இடஒதுக்கீடு தாருங்கள், நாங்கள் இத்தனை சதவீதம் இருக்கின்றோம் என்று கையேந்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த இடத்துக்கு நாம் எப்பொழுது வருகின்றோமோ, தானா கொடுப்பான கொடுக்க மாட்டான், கொடுக்க போக மாட்டோமா? முடியுமா? முடியாத நம்மளால முடியும். ஆனா கடந்த 68 ஆண்டுகளாக, சுதந்திரம் அடைந்து 68 ஆண்டுகளாக அரசியல்வாதிகள் எல்லாருமே முஸ்லிம்களை ஓட்டு வங்கிகளாக, வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்தி விட்டார்கள். நீங்க எங்கள்கிட்ட இருங்கோ, நாங்க உங்களுக்கு நாங்க அப்படி செய்யறோம், இப்படி செய்யறோம். அரசு அதிகார மையங்களில் எந்த அளவிற்கு என்றால் 1948 அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சராக இருந்தவர் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இது அனுப்புறார், சர்க்குலர் அனுப்புறார். பிரிக்கப்படாத சமயத்திலும் ஒரு சர்க்குலர் அனுப்புறார், எல்லா மாநிலத்துடைய கவர்னர்களுக்கும் சர்க்குலர் அனுப்புறாரு. முஸ்லிம்களிடம் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளிடம் அவங்க விசுவாசமா இருப்பாங்களா என்னன்னு தெரியாது. முஸ்லிம்களுக்கு இன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஏதோ 42 இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. விசுவாசமா இந்திய நாட்டுக்கு விசுவாசமா இருப்பாங்க தெரியாது. அரசு அதிகார மையத்தில் உள்ளவங்க எல்லாம் துரத்திடுங்கோ. தமிழகத்திலும் நடைபெற்றது. அரசு அதிகார மையங்கள்ல முஸ்லிம்கள் இருக்கக்கூடாது என்று துரத்தி அடிக்கப்பட்டார்கள், இருந்தவர்களும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அதே போல இன்று வரையிலே அதை என்ன செய்றாங்கன்னா, எப்படியாவது நாம் அரசு துறையில் நுழைந்து விடுமோ என்ற அடிப்படையிலே பல்வேறு பொய்யான வழக்குகள் கவலைப்படாம போடுறது. ஏன்னா அது நடந்து முடிகிறது 5 வருஷம் 10 வருஷம் ஆயிருமே, அதுக்குள்ள தான் நமக்கு வயசு ஆயிரும், அதுக்குள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வந்துருவோம், உங்களுக்கு பதவி இல்லைன்னு சொல்லிடலாம். அரசு அதிகார மையங்கள் வந்துவிடக் கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பாடு. அதே போலதான் நீதித்துறையும் இன்று பார்க்கும் பொழுது அரசியல் துறையை முற்றிலுமாக காவி பயங்கரவாதம் கைப்பற்றிக் கொண்டது, அரசு துறைகளும் கைப்பற்றிக் கொண்டது, நீதித்துறையும் கைப்பற்றிக் கொண்டது. முஸ்லிம்களுக்கு எதிராக நீதியை பார்க்கும் பொழுது முற்றிலுமாக அநீதி மறுக்கப்படக்கூடிய முதலாவது இடம் அது நீதிமன்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அரசு துறைகளை நம்மளை முற்றிலுமாக ஒதுக்கிய காரணத்தினால் நமக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம், உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு கூட ஆட்கள் இல்லை. அரசியலுக்கு எங்களுக்கு வேணாம், அரசியல் போனா அங்க வந்து என்னது சாக்கடை என்ற அடிப்படையில் ஒதுக்கிய காரணத்தினால் சட்டம் போடுற இடத்துல நாம இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலையிலே முஸ்லிம் சமூகமாக இருக்கட்டும், பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட சமூகமாக இருக்கட்டும், அனைத்து சமூகத்திற்கும் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் துவங்கப்பட்டதுதான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. இந்த சமயத்தில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை, புதுச்சேரி அரசுக்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை 4% உயர்த்த வேண்டும் முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டை. அதே போல என்னென்ன இது இருக்குதோ அரசு மாநில அரசுக்கு இருக்க அத்தனை விதமான உரிமைகளையும் இடஒதுக்கீட்டை கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான வழிகளுக்கும் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்படும். எதை சீக்கிரத்தில் நாங்கள் கொடுத்துட்டோங்கிற பேர்ல எங்களுக்கு வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட இடஒதுக்கீடு தேவையில்லை. என்னென்ன இருக்குதோ 4 அதிகம் கொண்டு போ. குரூப்பியா மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான அதிகார மையங்களிலும் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை புதுவை அரசு நிறைவேற்ற வேண்டும். இல்லாத பட்சத்தில் மறுக்கக்கூடிய பட்சத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தை வந்து போராடுவோம். முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய போராட்டம், சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய போராட்டம் சட்டசபையில் இருக்கும், புதுச்சேரி சட்டசபையில் இருக்கும் என்பதை இந்த தருணத்தில் நினைவுபடுத்துகின்றேன். காலங்கள் பதில் சொல்லும். இங்கதான் இருந்து போராடுங்கிறது இல்ல,
எங்க வந்து பேசினா இங்கு முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்குமோ, எங்க வந்து பேசினா சிறுபான்மையின மக்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்பட முடியுமோ, எங்க வந்து பேசினா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படுமோ, அந்த இடத்திற்கு சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து சேரும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொண்டவனாக, புதுச்சேரி அரசு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வைக்கக்கூடிய கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வைக்கக்கூடிய கோரிக்கை மட்டுமல்ல, அதனுடைய உரிமைக்கான போராட்டத்திலே சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா தோளோடு தோள் நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நீண்ட நெடுங்காலமாக முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய விகிதாச்சாரத்திற்கு ஏற்றாற்போல் இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் வழங்கிட வேண்டும் என்று ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தை இந்திய அளவில் கடந்த பல ஆண்டுகளாக செய்து வருகின்றது. அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் கடந்த மார்ச் 2010 ஆண்டு புதுவை மாநிலத்திலே 6.1% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 2011 கணக்கெடுப்பின்படி 6.1% இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு புதுவை அரசு இடஒதுக்கீட்டை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து 2010 மார்ச் மாதத்தில் ஒரு மாபெரும் பேரணியை நடத்தியது. அந்த பேரணிக்கு பின்பு புதுவை அரசு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுக்கு 2% இடஒதுக்கீட்டையும் வழங்கியது. ஆனால் அந்த 2% இடஒதுக்கீடு இன்று எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது? அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படுகின்றதா அல்லது ஒரு ஏமாற்று வேலையா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்தால் அது ஒரு பக்காவான ஏமாற்று வேலை என்பதுதான் நமக்கு தெரிய வருகின்றது. இது இன்று நேற்றல்ல, இது புதுவை அரசு மட்டும் செய்யக்கூடிய வேலை அல்ல, அல்லது இன்று நேற்றல்ல, நூற்றாண்டு காலமாக இந்தியாவில் இதுதான் நடந்து வருகின்றது. முஸ்லிம்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கோரிக்கையாக முன்வைத்து போராட்டம் நடத்தினால், ஆர்ப்பாட்டம் நடத்தினால், அவர்களுக்கு சம உரிமைகளை கேட்டால் உடனடியாக அரசாங்கம் பதில் சொல்லும், உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் கமிஷன்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவார்கள், அல்லது பரிசீலித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுவார்கள். புதுவை அரசு கொஞ்சம் மாற்றமாக கொஞ்சம் மாறி சிந்தித்து உங்களுக்கு 2% இடஒதுக்கீட்டை வழங்கிவிட்டோம் என்றார்கள். என்னடா 2% இடஒதுக்கீட்டை அவர்கள் வழங்கி இருக்கின்றார்கள் என்று ஆய்வு செய்து பார்த்தால் அது ஒரு பித்தலாட்டம் என்பதுதான் நமக்கு இப்போது தெரிய வருகின்றது. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு ஆதாரமாக ஒரு செய்தியை பதிவு செய்துவிட்டு மீண்டும் புதுவை அரசுடைய இந்த பித்தலாட்டத்திற்கு நான் வருகின்றேன். 1870 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழாக கல்கத்தாவை தலைமையிடமாக கொண்டு பிரிட்டிஷ் அரசு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது இந்தியாவை. அப்பொழுது லார்டு மியோ என்று சொல்லக்கூடியவர் இந்தியாவுடைய வைஸ்ராயாக இருந்து கொண்டிருக்கின்றார். வைஸ்ராய்னா பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கிற வேண்டியதான். அப்பொழுது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களுடைய நிலையை அறிவதற்காக வேண்டி அவர் இந்தியன் முசல்மான்ஸ் என்ற தலைப்பிலே ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று வில்லியம் ஹண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளரை கேட்டுக்கொள்கின்றார். அந்த ஆய்வாளர் ஆய்வுகளை மேற்கொண்டு ஆய்வை 1871 லார்டு மியோவிடம் சமர்ப்பிக்கின்றார். அவர் சமர்ப்பித்த ஆய்வு என்னவென்றால், முஸ்லிம்கள் மிகவும் கேவலமான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய மேற்கு வங்கமான கல்கத்தாவிலே முஸ்லிம்களுடைய நிலை மிகவும் பரிதாபமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்றால், முஸ்லிம்கள் கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அலுவலகத்தில் ஒன்று பியூனா இருக்க முடியும் அல்லது வாட்ச்மேனா இருக்க முடியும். இதை தவிர அவர்களால் வேற எந்த பணிக்கும் செல்ல முடியாது என்பதுதான் இன்றைய முஸ்லிம்களின் நிலை என்று வில்லியம் ஹண்டர் 1871 ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கின்றார். கிட்டத்தட்ட 146 வருடங்கள் 147 வருடத்தை தொட்டாகிவிட்டது. இன்று வரைக்கும் இந்த நிலையில் இந்தியாவில் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படவில்லை என்பதைத்தான் பல கமிஷன்கள் நமக்கு கோடிட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது புதுவை அரசிற்கு வருகின்றோம். புதுவை அரசும் இதையேதான் செய்து கொண்டிருக்கின்றது. வில்லியம் ஹண்டர் ஆய்வை செய்தார், லியோவிடம் சொன்னார்,
லியோ என்ன பண்ணார், வழக்கம் போல தூக்கி அதை குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிட்டார். இன்றைக்கு இந்திய அரசுகள் அதையே தான் பின்பற்றி செய்து கொண்டிருக்கின்றார்கள். லார்டு மியோ அன்று ஆய்வை மேற்கொண்டார். எப்போ? இன்டர்நெட்டில் 146 வருடங்களுக்கு முன்னாடி ஆய்வை மேற்கொண்டு இந்திய முஸ்லிம்கள் பியூனாகவும் வாட்ச்மேனாகவும் வாயிற் காப்பாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர வேறு ஒன்றிலும் அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவதில்லை என்ற செய்தியை 1871 சொன்னார். 146 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு புதுவை அரசு 2% இடஒதுக்கீட்டை முஸ்லிம்களுக்கு வழங்கியது. என்னடா வழங்கியிருக்கின்றால் என்று ஆய்வு செய்து பார்த்தால் புதுவை அரசு வழங்கிய அந்த 2% இடஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு நீங்க திரும்ப என்ன செய்யணும், பியூனா இருக்கணும், நீ வாட்ச்மேனா இருக்கணும், அதை தவிர வேற எந்த பணிக்கும் உங்களை நாங்கள் தேர்வு செய்ய மாட்டோம் என்ற அந்த பித்தலாட்டத்தை தான் 2% இடஒதுக்கீட்டின் மூலமாக புதுவை அரசு முஸ்லிம்களுக்கு அமல்படுத்தி இருக்கின்றது. அன்று லார்டு மியோ குப்பை தட்டில் தூக்கி போட்டு விட்டார். அன்று முஸ்லிம்களுடைய விவகாரத்தை கேட்பதற்கு யாரும் இல்லை. இன்று புதுவை அரசு அதே போன்ற பானை மேற்கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புதுவை அரசு மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த தருணத்திலே நான் புதுவை அரசிற்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளேன். லார்டு மியோவை போன்று நீங்கள் முஸ்லிம்களை இனியும் ஏமாற்ற முடியாது, இனியும் வஞ்சிக்க முடியாது. ஏனென்றால் இந்திய துணைக்கண்டத்திலே முஸ்லிம்களுடைய உரிமையை போராடி வென்றெடுப்பதற்காக வேண்டி பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா புயலென புறப்பட்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை புதுவை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை புதுவை அரசிற்கு நான் மிகுந்த கனிவுடன் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 2% இடஒதுக்கீடு வழங்கினார்கள். எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்று ஆய்வுகளை மேற்கொண்டு பார்த்தால் சாதாரணமாக பியூன் வேலைக்கும் துப்புரவு பணிக்கும் இதர பணிகளுக்கும் லோ கிரேடு வேலைகளுக்கு இடஒதுக்கீட்டை வழங்குகின்றார்கள். சி கிரேடா இருந்த பணிகளை எல்லாம் பி கிரேடாக மாற்றிவிட்டார்கள். நான் கெசட்டட் போஸ்ட் சொல்லக்கூடிய அந்த பணிக்கு மாற்றி இருக்கின்றார்கள். அந்த பணிக்கு இடஒதுக்கீடு கிடையாது, சி கிரேடுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்று சொன்னார்கள். சி கிரேடு என்னவென்று பார்த்தால் நான் மேலே சொன்ன இதுதான் சி கிரேடு. என்னது? பியூன் வேலை, வாட்ச்மேன் வேலை, துப்புரவு தொழிலால் செய்யக்கூடிய வேலை. அதைத்தான் 100 வருஷமாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதில் மாற்றம் வேண்டும் என்பதற்காக தான் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நீங்கள் மீண்டும் வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வஞ்சக செயல் திட்டங்கள் இனி பலிக்காது என்பதை புதுவை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது போன்ற ஒரு பேரணியை நடத்தி கொண்டிருக்கின்றது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா. சி கேட்டகரி இருந்தாலும் பி கேட்டகரி போட்டீங்க, டி கேட்டகரி இந்த பி சிக்கு கொண்டு வந்து டி கேட்டகரி அபாலிஷ் பண்ணி விட்டார்கள். இப்பொழுது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய கோரிக்கை என்னவென்றால் மார்ச் 2010 நாங்கள் கோரிக்கை வைத்தோம் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று. இப்பொழுது நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் எங்களுக்கு கொடுத்த புதுவை முஸ்லிம்களுக்கு கொடுத்த அந்த 2% இடஒதுக்கீட்டை நீங்கள் 4% உயர்த்தி கொடுக்க வேண்டும். அப்படி உயர்த்தி கொடுக்கவில்லை என்றால் வருகின்ற தேர்தலில் அதற்கான விலையை நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும் என்பதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா புதுவை அரசிற்கு இப்போது தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளது. இரண்டாவது பிரதான கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் பி கேட்டகரி வைத்திருக்கக்கூடிய அந்த நான் கெசட்டட் போஸ்டிங்கிலும் இடஒதுக்கீட்டை உட்படுத்த வேண்டும் என்பதை இரண்டாவது கோரிக்கையாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா புதுவை அரசிற்கு முன்வைக்கின்றது. எவ்வளவு கமிஷன் போட்டாகிவிட்டது? இது புதுவை அரசிற்கு தெரியாதா என்ன? புதுவை அரசிற்கு பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய அரசியல் ஆலோசகர்களுக்கு தெரியாதா என்ன? ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியாதா என்ன? முஸ்லிம்களை இனியும் நீங்கள் ஏமாற்றலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? எத்தனை கமிஷன்கள் போட்டாகிவிட்டது. இன்னும் சொல்ல போனா முஸ்லிம்களுடைய விவகாரத்தில் அதிகமான கமிஷன்களை போட்ட நாடு இந்தியா தான் என்கிற நிலையை நோக்கி இந்தியா போய்கொண்டிருக்கின்றது. நம்ம ஒரு இடத்துல கூட கோடிட்டு காட்டினோம், கண்ட்ரி ஆஃப் கமிஷன்ஸ், கண்ட்ரி ஆஃப் கமிஷன்ஸ். இது கமிஷன்களுடைய நாடு. பிரச்சனையா? கமிஷனை போடு. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டதா? கமிஷன் போடு. இடஒதுக்கீடா? கமிஷன் போடு. வேலை வாய்ப்பு வேண்டுமா? கமிஷன். கல்வியில உங்களுக்கு இடஒதுக்கீடா? கமிஷன்.
கமிஷன் கமிஷன் என்று சுதந்திர இந்தியாவிலும் சுதந்திரத்துக்கு முன்பும் இந்த முஸ்லிம் சமூகத்தை திட்டமிட்டு வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனியும் கமிஷன்களுக்கு பின்னால் போவதற்கு முஸ்லிம் சமூகம் தயாராக இல்லை. நீங்கள் இருக்கக்கூடிய கமிஷன்களுடைய அந்த பரிந்துரைகளை நீங்கள் நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். கொண்டு வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் என்பதுதான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரங்கநாத் மிஸ்ரா சொல்லியிருக்கின்றார், சச்சார் சொல்லியிருக்கின்றார், கோபால் சிங் சொல்லியிருக்கின்றார், காகா கலைஞர்கள் சொல்லியிருக்கின்றார். சிறுபான்மையினர் கமிஷனுடைய 1996 பரிந்துரையின்படி சி வரதராஜன் சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு பேர் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது நீங்கள் நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. தயாராக இல்லை என்றால் உங்களை தயாராக வைப்போம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தொண்டர்கள் வீதி வீதியாக இறங்கி வீடு வீடாக சென்று பிரச்சாரங்களை மேற்கொண்டு உங்களுக்கு பாடங்களை புகட்டுவார்கள். அதனுடைய துவக்கம் தான் இந்த பேரணி என்பதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா புதுவை அரசிற்கு தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளது. ரங்கநாத் மிஸ்ரா சொன்னார், 15% மத மற்றும் மொழி சிறுபான்மையினருக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்தார். 15%ல் 10% முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட வேண்டும். 15%ல் 10% முஸ்லிம்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஒட்டுமொத்தமாக மத அளவிலும் மொழி அளவிலும் உள்ள சிறுபான்மையினர்களுடைய எண்ணிக்கை 19.5% இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த 19.5%ல் கிட்டத்தட்ட 73% முஸ்லிம்கள் தான் இருக்கின்றார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு 10% இடஒதுக்கீட்டையும் எஞ்சியுள்ள இதர சிறுபான்மையினர்களுக்கு 5% இடஒதுக்கீட்டையும் வழங்க வேண்டும் என்று ரங்கநாத் மிஸ்ரா சொன்னார். அது இன்னைக்கு குப்பத்தொட்டியில் இருந்துட்டு இருக்கு, குப்பத்தொட்டியில் இருக்கின்றது. சச்சார் சொன்னார், குப்பை தொட்டியில் இருந்து கொண்டிருக்கின்றது. மண்டல் சொன்னார், குப்பை தொட்டியில் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா கமிஷனும் குப்பை தொட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக இந்த கமிஷன்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த கமிஷன் அடிப்படையில் முஸ்லிம்களுடைய உரிமைகளை வழங்கிட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தேசிய பொதுக்குழு ஜனவரி மாதம் கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் கூடியது. கோழிக்கோட்டில் கூடிய போது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய பொதுக்குழுடைய தீர்மானம், தேசிய பொதுக்குழுடைய தீர்மானம் இதுவாக தான் இருந்தது. என்னவென்றால், மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகள் செய்யப்பட்டு மண்டல் கமிஷன் முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற பரிந்துரையை செய்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இரண்டாவது மண்டல் புரட்சிக்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தயாராகிவிட்டது என்ற அந்த கோரிக்கையை நாங்கள் தேசிய பொதுக்குழுவிலே வைத்தோம். இடஒதுக்கீட்டை நீங்க செயல்படுத்தல அப்படின்னா நிச்சயமாக இந்திய தேசத்திலே இரண்டாவது மண்டல் புரட்சி நடந்தே தீரும். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அதற்கு தலைமை தாங்கும் என்பதுதான் அவருடைய செய்தி. நாங்கள் பிச்சை கேட்கவும் இல்லை. எங்களுக்கு சமூக நீதி தாருங்கள், சமநிதி தாருங்கள் என்று கேட்கின்றோம். இடஒதுக்கீடு கேட்டால் கொடுத்து விட்டோம் என்கின்றீர்கள். எங்கே கொடுத்தீர்கள்? எங்களை ஒதுக்கி தள்ளி கொண்டிருக்கின்றீர்கள், தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள், எங்களை அடிமையிலாக பாவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அது இனியும் நடக்கக்கூடாது. இனியும் முஸ்லிம்கள் ஏமாற தயாராக இல்லை. எங்களை தொடர்ந்து வஞ்சிக்க நீங்கள் எண்ணாதீர்கள் என்ற அடிப்படையில் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பரிசீலிக்காவிட்டால் 6.1% இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாக்குகள் உங்களுக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதை இந்த தருணத்திலே புதுவை அரசிற்கு நாங்கள் நினைவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். ஆக அருமையானவர்களே, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தன்னுடைய சமூக மாற்றத்திற்கான பயணத்திலே இடஒதுக்கீட்டு கோரிக்கையை ஒரு பிரதானமான கோரிக்கையாக வைத்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே போராட்டத்தை நடத்தியது, கேரளத்திலே போராட்டத்தை நடத்தியது, கர்நாடகத்திலே நடத்தியது, ஆந்திராவில் நடத்தியது, டெல்லியிலே நடத்தியது, வெஸ்ட் பெங்காலில் நடத்தியது, இந்தியாவில் இருக்கக்கூடிய 13 மாநிலங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றது. எஞ்சியுள்ள பாகங்களும் நடத்த திட்டமிட்டிருக்கின்றது. அதன் ஒரு பகுதியாக யூனியன் பிரதேசமான புதுவையில் நடத்தி கொண்டிருக்கின்றது. எனவே ஏதோ இவர்கள் வந்தார்கள், கோஷமிட்டார்கள்,
பேரணி சென்றார்கள் என்ற நிலை இல்லாமல் எங்களுடைய போராட்டம் வீரியமானது, எங்களுடைய களப்பணி வீரியமானது, எங்களுடைய களப்பணியாளர்களுடைய பணி மிகவும் வீரியமானது. அதில் நீங்கள் தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள் என்ற செய்தியை நாங்கள் புதுவை அரசிற்கு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். அந்த அடிப்படையில் புதுவை முஸ்லிம்களுடைய கோரிக்கையான 2% இடஒதுக்கீட்டை 4% உயர்த்திட வேண்டும். அந்த 2% இடஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நீக்கிட வேண்டும். பி கேட்டகரியில் நான் கேட்டகரி போஸ்டிங்கில் ரிசர்வேஷன் அமல்படுத்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கின்றது. 50% ஜெனரல் கேட்டகரியில் வருகின்றது, 50% இடஒதுக்கீடு இருக்கின்றது. அது எல்லா சமூகத்தினருக்கும் போக 11% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு இருந்து கொண்டிருக்கின்றது. அதுல இருந்தா நாங்கள் கேட்கிறோம், எங்களுடைய உரிமைகளை தான் நாங்கள் கேட்கின்றோம். ஆக எங்களுடைய உரிமைகளை நீங்கள் கொடுத்து ஆக வேண்டும். நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை புதுவை அரசிற்கு இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கின்றேன். ரங்கநாத் மிஸ்ரா சொல்லுகின்றார், முஸ்லிம்களுக்கு ஒரு அளவுகோல், எஸ்சிகளுக்கு ஒரு அளவுகோல், எஸ்டிகளுக்கு ஒரு அளவுகோல், பெரும்பான்மை மக்களுக்கு ஒரு அளவுகோல் என்ற அளவுகோலை வைக்கக்கூடாது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கிடும் பொழுது எல்லாருக்கும் ஒரே அளவுகோலை பயன்படுத்த வேண்டும். அந்த ஒரே அளவுகோலை பயன்படுத்தும் பொழுதுதான் உண்மையிலேயே கீழே எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளிவரும் என்ற செய்தியும் சேர்த்து பதிவு செய்கின்றார். ஆக எங்களை நீங்கள் இதுக்கு வேற அர்த்தத்தில் சொன்னா எங்களை நீங்கள் காமாலை கண் கொண்டு மாற்று கண் கொண்டு பார்க்காதீர்கள். திறந்த உள்ளத்தோடு எங்களை அணுகுங்கள். வஞ்சக எண்ணத்தோடு எங்களை அணுகாதீர்கள். நயவஞ்சக எண்ணத்தோடு எங்களை நீங்கள் பார்க்காதீர்கள். திறந்த உள்ளத்தோடு திறந்த மனப்பான்மையோடு முஸ்லிம்கள் இந்த தேசத்தின் ஒரு பகுதி, முஸ்லிம்கள் நம்முடைய உடல் உறுப்பின் ஒரு அங்கம். அவர்களுடைய உடல் உறுப்பில் ஏதாவது பகுதி பாதிக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த தேசத்தையும் பாதிக்கும். அவர்களுக்கு பிரச்சனை என்றால் இந்த ஒட்டுமொத்த தேசத்திற்கும் பிரச்சனை என்ற அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளத்திலே கொண்டு வந்து வர இருக்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2% இடஒதுக்கீட்டை 4%ஆகவும் அந்த 2% இடஒதுக்கீட்டில் உள்ள குளறுபடிகளை சரி செய்து தந்திட வேண்டும். தரும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று புதுவை அரசுக்கு கோரிக்கையை வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.